மகளிர் உரிமை தொகை இதுக்காக நிறைய ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது டிஎம்கே பீரியட்ல என்ன சொன்னாங்கன்னா, மாசம் 15 அன்னைக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு வந்து கிரெடிட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பிகாஸ் இப்போ வந்து தாவேக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து மறுசீரமைப்பு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுசீரமைப்புனா என்னன்னா ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க. ரீஸ்ட்ரக்சரிங்னா என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து தப்பா அமௌண்ட் போயிட்டு இருக்கலாம், நிறைய பேருக்கு அமௌண்ட் வராம இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் எப்படி ப்ராப்பரா வந்து ப்ரொசீஜரா அமௌண்ட் போகாதவங்களுக்குலாம் எப்படி போக வைக்கலாம். இப்போ எலிஜிபிளா இருக்க நிறைய பெண்களை வந்து இதில் ஆட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் எப்படி ஆட் ஆன் பண்ணலாம்னு சொல்லி இந்த மறுசீரமைப்புல வந்து பேசி ஒரு டிஸ்கஷன் எடுத்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ பொறுமையா இருங்க, பேனிக் ஆகாதீங்க. நிறைய இடத்துல வந்து அன்அஃபிஷியலான நியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி எப்பயுமே ஒரே பண்ணாதீங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்க அம்மா, உங்க அத்தை, அந்த மாதிரி உங்க ஃபேமிலி மேட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. திஸ் இஸ் அஜி சைனிங் ஆஃப். பை.